உங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? இது வேற ஒன்றும் இல்லை, ரெட்மி லேட்டஸ்டாக லான்ச் பண்ண ரெட்மி பேட் ப்ரோ 5G. பேட் தான் எப்பவுமே பார்த்துருக்கமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேட் மட்டும் கிடையாது, அதுக்கான கீபோர்ட், அந்த பென் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். முதல்ல பேடவே ஓப்பன் பண்ணுவோம். ரெட்மி பேட் ப்ரோ 5G எக்ஸல் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. பெரிய டிஸ்பிளேவா அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஒர்க்ஸ் பெஸ்ட் வித் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்மார்ட் பென், அதுக்கான அப்புறம் கீபோர்ட் ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடுவோம். மேலே பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. உள்ள ஓப்பன் பண்ணுவோம். ரெட்மியோட பேட் ப்ரோ 5G எடுத்தாச்சு. வாவ், நல்லா தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் தான் பெருசாக இருக்கே தவிர உள்ள வந்து பெருசாக விஷயங்கள் இல்லை. சார்ஜிங் அடாப்டர், அதுக்கான ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். இந்த பட்டியை ஓப்பன் பண்ணா யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின். சிம் இருக்கிற இது வாங்கினீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற பொட்டிலாம் எம்டி தான், அவ்வளோதான். இப்போ பேட் ப்ரோவோட கீபோர்டு. இந்த பாக்ஸே ஒரு பேடோட பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. கீபோர்டு மட்டும் இல்லை, இது ஒரு கேஸ் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அதனால இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக கேஸ் வாங்குற ஒரு தொல்லை வந்து இருக்காது. இதை ஓப்பன் பண்ணால் உள்ள பேட் மாதிரியே ஒரு இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதில் 2 ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இன்னொரு பென் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணை அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு இதில் மாட்டி வச்சுக்கிறதுக்காக மேலே அப்படி ஒட்டி வச்சுக்கலாம். 2 ஸ்பேர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து பெண்ணுக்குள்ளே கொடுத்துருக்கணும். ஏன் கீபோர்டுக்குள்ளே கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. மற்ற பெண்ணும் வைக்கிறதுக்காக இருக்குமோ, என்னவா இருந்தா என்ன. இதுக்குள்ள கடைசியாக கேஸோட இருக்கிற மாதிரியான ஒரு கீபோர்ட். இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கடைசியாக ரெட்மியோட ஸ்மார்ட் பென். ஒரு சாதாரண ஒரு பென் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள ஒரு பொட்டி. இதுக்கு ஒரு யூசர் மேனுவல் நீளமாக. எக்ஸ்ட்ரா அந்த டிப் கொடுத்துருக்காங்க. பென்னோட அந்த நிப்பிள் பதிலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட் பென். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் மாதிரி இருக்கிற இந்த கீபோர்ட் எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கேமரா இங்கே இருக்குது. கீழே ஒரு பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃபாக நின்றுடுது. ஓகே, இப்படி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடுச்சு. இது போக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மேக்னெட் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதனால் இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படி ஒட்டிக்கிடும். ஸோ விழுந்துருமோ சாஞ்சிருமோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு பயமே கிடையாது. ஸோ நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக டேப்லெட்டோட கீபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போகோ பின் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி பின்னுக்கான ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்பவே சிம்பிள். இந்த சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், இங்கே உடனே அந்த டிவைஸ் வந்து ஷோ பண்ணும். அதை கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா சிம்பிளாக கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை ஆன் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டுக்குமே நீங்கள் சார்ஜ் போடணும். அதுக்கான அந்த பின்னுமே இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் டைப் சிலே கொடுத்துட்டாங்க. சோ சேம் கேபிளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டோட பட்டன்ஸ் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா டைப் பண்ற மாதிரி சிம்பிளா கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஈஸியாவும் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கு. பட் இதுல அந்த ட்ராக் பேட் வந்து இல்ல. பொதுவா இதுல தேவைப்படாது. ஏன்னா டிஸ்ப்ளேவே டச் அப்படிங்கறதுனால நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலர் அது மிஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்ல. அடுத்து இதோட ஸ்மார்ட் பென். இதுலமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலமே 2 பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த பட்டன் அப்படியே லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல கனெக்ட் அப்படின்னு காமிக்குது. அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டைம்ல எப்போ வேணாலும் நீங்க ஒரு செலக்டடான ஒரு போர்ஷனை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த பட்டன் அப்படியே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா எந்த போர்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அடுத்து கீழ இருக்கிற இந்த பட்டன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு, யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. நம்ம எந்த ஆப்க்குள்ள எதுல என்ன பண்ணிட்டு இருந்தாலுமே இமிடியேட்டா ஏதாவது நோட் பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே லாங் பிரஸ் பண்ணா போதும். இங்க ஸ்கிரீன்ல டேப் த ஸ்கிரீன் டு ஸ்டார்ட் ரைட்டிங் அப்படின்னு வந்துரும். இப்படி டச் பண்ணா அந்த ஆப் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இதுல ஏதாவது நம்ம டிரா பண்றோம் இல்ல நோட் பண்றோம் இல்ல ரைட் பண்றோம், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். இங்க பாருங்க, ஹாய் டெக் படிஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஸ்கேல் எடுத்து அது எங்கே வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லைன் போடுறது இந்த மாதிரி போட்டுக்க முடியுது. பட் இதில் வந்து இந்த ஹரிசாங்கல் லைன் தான் வருது. வெர்டிக்கல் லைன் போடுறதுக்கான ஸ்கேல் வந்து வரல. ஒருவேளை ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தெரியல. எனக்கு ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இல்லை அப்படின்னா அதையும் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். மற்றபடி நம்ம ரைட் பண்ணுற அந்த திக்னஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. அதிகமாக டிராயிங் பண்ணுறவங்க, இந்த சார்ட் போடுறவங்க, அவங்களுக்கு இந்த பென் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதிலே அவங்க டிரா பண்ண சில டெமோ இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிரா பண்ணதும் சில இது இருக்குது.
அதையும் நீங்க பாருங்க. அடுத்து உங்களுக்கு டைப் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னா கூட நீங்க நோட்ஸ்குள்ள போயிட்டு அப்படியே நீங்க இதுல ரைட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே டெக்ஸ்டா மாறிடுது. இதுவுமே ரொம்பவே ஈஸியா இருக்குது. அதாவது நீங்க டக்குன்னு நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இந்த பென் யூஸ் ஆனாலுமே எனக்கு அந்த சார்ட் வரைகிறது, டக்குன்னு அந்த எம்ஐ கேன்வாஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. முக்கியமாக ஒரு செலக்டடான போர்ஷனை எந்த இடத்துலையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதுக்குமே நம்ம சார்ஜ் போடணும். அதுக்கு இங்க டைப் சி சார்ஜிங் போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த பென்னுக்கான ஸ்டாண்டை தான் கீபோர்டுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை ஒட்டிட்டு அப்படி அப்பப்போ சொருவி வச்சுக்கலாம். பட் இதுக்குள்ள கொடுக்காம ஏன்டா அதுக்குள்ள கொடுத்தாங்கன்னு சத்தியமா தெரியல. இப்போ பேட பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா இங்க மெட்டல் பாடி டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. சோ மெட்டல் பாடி டிசைன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இது மெட்டல் அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணல. சோ பாக்கும்போதும் எனக்கு மெட்டல் மாதிரி ஃபீல் ஆகல. மத்தபடி எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. இந்த கார்னர்ஸ் எல்லாம் லைட்டா கர்வா கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கிறதுக்கு ஓரளவு பெட்டரா தான் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 570 கிராம் இருக்குது. பேட் மட்டும் வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் ஃபீல் ஆகல. இப்போ இதோட போர்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே ரெண்டு ஸ்பீக்கரா குவாட் ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் டாப்ல இங்க பவர் பட்டன் வந்துருது. டாப் சைடுல இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன், இங்க ஒரு மைக், அப்படியே இங்க சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட். ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 11 5G பேண்ட்கான சப்போர்ட் வந்துருது. அது பக்கத்துல இன்னொரு மைக் வந்துருது. டுயல் மைக் இருக்குது. அப்படியே ரைட் சைடுல டைப் C கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. பக்கத்துல 3.5mm ஜாக்கும் கவர் பண்ணிருக்காங்க. சோ பாட்டம் சைடு எதுவுமே கொடுக்கல. இதோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 12.1 இன்ச்ல 12 பிட் Quad HD IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 30 ல இருந்து 120 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் ஆயிடும். அதை சூஸ் பண்ணீங்க அப்படினா. மத்தபடி டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது. இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. 83.6% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே பெட்டரா இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டா 240 Hz கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணா கொஞ்சம் பிரைட்டரா தெரியுது. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டரா இல்ல. இதோட பீக் பிரைட்னஸா 600 nits கொடுத்திருக்காங்க. மத்தபடி வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டீடைல்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லாவே பூஸ்ட் பண்ணி எடுத்து தருது. பட் யூடியூப்ல அந்த HDR சப்போர்ட் இல்ல. மத்தபடி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்மே இங்க பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால தான் அந்த கலர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே இங்க பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க குவாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குமே இங்க டால்பி அட்மாஸ் ஹைரஸ் சப்போர்ட் இருக்குது. அதோட சவுண்டுமே நல்லா லவுடா கிளியரா இருக்குது. சோ மூவிஸ் பார்க்கும்போதுமே நல்லா கிளியரா கேட்க முடியுது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா தான் இருக்குது. இது போக பொதுவா டிஸ்ப்ளே எல்லாருமே கொடுக்கக்கூடிய அந்த லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்கான TUV ரகன்லேண்ட் சர்டிஃபைடும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷனா கார்னிங் ஒரு கிளாஸ் 3 கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா தப்பி தவறி கீழே போட்டோம் அப்படின்னா டமார் தான். பொதுவா பேட் அப்படின்னு வரும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா கை வைப்பாங்க. ஏன்னா பிரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. பட் ஷாமி வந்து அதை தொடர்ந்து அந்த பிரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல ஸ்னாப்டிராகனோட 7S Gen 2 ப்ராசஸர் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 5 லட்சம் வருது. கேமிங்லாம் பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவு நீங்க ஒரு நார்மலான கேமரா இருக்கீங்க, ரொம்ப அக்கேஷனலா ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போதுமானதா இருக்கும். மற்றபடி இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மற்றபடி இதுல மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு நிறைய ஆப் யூஸ் பண்றதுக்கு சின்ன கேம்ஸ் ப்ளே பண்றதுக்கு இதுக்கெல்லாமே இது பெட்டரா இருக்கும். நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் கூட மிட் கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ணிக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேட்டரியுமே இங்க பெட்டரா தான் கவர் பண்ணிருக்காங்க. இந்த டேப்லெட்க்கு 10,000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இது கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. பட் 10,000 mAh சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா முடியல, அவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மொபைலுக்கே இப்போ டக்குன்னு நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி ஆகுது. ஸோ டேப்லெட்டை அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் பெட்டரா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. பட் அக்கேஷனலா யூஸ் பண்றவங்களுக்கு இது போதுமானதா இருக்கும். மற்றபடி இதுல Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க. இந்த ப்ளூடூத்ல தான் இந்த கீபோர்ட் பென் ரெண்டுமே ஒரே டைம்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது போக நீங்க TWS கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதுல கொடுக்கல. அட்லீஸ்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சேஃப்டிக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இப்போ இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 HyperOS கொடுத்திருக்காங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட் எத்தனை கொடுப்போம் அப்படிங்கறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. அது போக அந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஃப்ளோட்டிங் விண்டோ இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டா டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீனா வேணுமா, இல்ல சைட் பை சைடா வேணுமா, இல்ல இந்த ஆப் எந்த சைடுல
வேணும் இல்ல அது ஃப்ளோட்டிங் விண்டோல வேணுமா அப்படிங்கறத சூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இது போக ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஒரு ஆப் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மத்ததெல்லாமே நம்ம டெஸ்டிங் பர்பஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணதான். இங்க அந்த பென் யூஸ் பண்றதுக்கான அந்த MI கேன்வாஸ் அந்த ஆப் வந்து டிஃபால்ட்டாவே இதுல இன்ஸ்டால் ஆகி வந்துருது. அதுல நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்ம அந்த பென் போர்ஷன்ல பார்த்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியுது. மத்தபடி நோட்டிபிகேஷன்லமே நிறைய அந்த புஷ் நோட்டிபிகேஷன் ஆட்ஸ் இந்த மாதிரியான தொல்லைகள் கம்மியா தான் இருக்கு. முக்கியமா அவங்களோட ஆப் ஸ்டோர் இதுல இல்ல. அதனால அந்த தொல்லையில இருந்தும் இதுல தப்பிச்சுக்கலாம். பொதுவா டேப்லெட் வாங்குறவங்க அதிகமா அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு கேமரா வந்து ரொம்பவே முக்கியம். இதுல கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே 8 மெகாபிக்சல்ல தான் கொடுத்திருக்காங்க. பொதுவா நம்ம பேடை யூஸ் பண்ணி போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் அதிகம் எடுக்க போறது கிடையாது. நிறைய கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அது பேசுறதுக்கு அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் இதுக்கெல்லாம் இது ஓகேவா இருக்கு. அந்த ஆடியோ குவாலிட்டியுமே பெட்டரா தான் இருக்குது. பட் கேமராவோட குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களுக்கு நீங்க போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். கேமரான்னு ஒன்னு மீட்டிங் பர்பஸ்க்காக இருக்கு அவ்வளவுதான். இப்போ இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த போர்ஷனை மிஸ் பண்ணாம பாருங்க. இங்க 6+128, 8+128, 8+256 அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128 வாங்குறீங்க அப்படின்னா அதுல சிம் ஸ்லாட் வராது. அதை நீங்க வைஃபை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வாங்குறவங்க நிறைய பேர் சிம் போட்டு யூஸ் பண்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால நீங்க சிம் போடணும் அப்படின்னா 6+128 பக்கம் தலை வச்சு கூட படுக்க வேண்டாம். 8+128, 8+256 ரெண்டுலயுமே சிம் போட்டுக்க முடியும். 5G டேப்லெட்டா அது ஒர்க் ஆகும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6+128 22,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+128 24,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+256 27,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. ஸோ அந்த லாஸ்ட் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஸ்டோரேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு 3,000 பிரைஸ் ஏத்துறாங்க. என்னடா நியாயம் இது? இது உங்களுக்கு ICICI பேங்க், HDFC பேங்க் இவங்க கூடலாம் டை அப் பண்ணி கார்டு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ 2,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 20, 22, 25 அப்படிங்கிற மாதிரி அந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதை வாங்கிக்க முடியும். ஸோ இது வெறும் டேப்லெட்கான பிரைஸ் மட்டும் தான். ஒருவேளை நீங்க இந்த கீபோர்டு வாங்கணும் இல்ல அந்த பென் வாங்கணும் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்து தனி. ஸோ அந்த கீபோர்டு மட்டும் 4,000 பிரைஸுக்கு சேல் பண்றாங்க. நீங்க அதிகமா டைப் பண்ணுவீங்க, கீபோர்டு உங்களுக்கு பர்பஸா தேவைப்படுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க மற்றபடி சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க கையிலே டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கேஸ் மட்டும் வாங்கி போட்டா வேலை முடிஞ்சு போயிடும் 500 ரூபாய்க்குள்ளேயே. அதே மாதிரி அந்த பெண்ணோட பிரைஸுமே 4,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க அதிகமா ஏதாவது டிரா பண்ணுவீங்க இல்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணணும் இல்ல எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி பென்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பர்பஸ்க்காக நீங்க கன்சிடர் பண்ணுங்க. மற்றபடி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதும் அந்த டிரா பண்றதை தவிர்த்து மற்றதெல்லாமே கையிலே பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பேடை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு. கேமரா ஓரளவு டீசெண்டா இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருக்கு. பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலா இந்த பிரைஸுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமா செக் பண்ணி பாருங்க.